ஆனா ஒண்ணுயா, எல்லாரும் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே மேல மேலன்னு வாழ்க்கையில மேல போயிட்டு இருப்பாங்க. ஆனா நீ என்னடா சொல்றதுக்கே அருவருப்பா இருக்கியா, அப்படியே கீழே போய் தரலோக்கலா போயிட்டு இருக்கியா. என்னையா அதெல்லாம்? இங்க வரைய பங்காளி, பொண்ணை கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, யார கட்டுறாங்கிறது தான் முக்கியம். இப்ப ஒரு மகாராணிய கட்டி இருந்தேன்னு வையே, ஒரு மகாராஜாவா மாறிட்டு போயிட்டு இருந்திருப்ப. ஒரு கூலிக்காரிய கட்டி நீயும் ஒரு கூலிக்காரனாவே மாறிட்டிய பங்காளி. என் மனசு வேதனையா இருக்கு பங்காளி. வேண்டாம் வேண்டாம், இது ஏன் லைஃப், நான் என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அது எப்படி முடியும் பங்காளி? உன்னை இந்த நிலைமைக்கு பாக்குறதுக்கா என் பங்காளி அருணாச்சலமும் என் அண்ணி சுந்தரவள்ளிய கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அங்க என்னடா மெட்ராஸ்ல 5000-10,000 பேர் வேலை பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த நீ, அங்க ஊருக்கே படி அளக்குற மகாராஜன் ஃபேமிலில இருந்து வந்த நீ, இப்ப என்னடா இந்த தோட்டக்காரியோட சேர்த்து ஒரு கூலிக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே பங்காளி. இதெல்லாம் பார்த்தா என் மனசு மட்டும் இல்ல, என் பங்காளி அருணாச்சலத்தோட மனசு, என் அண்ணி சுந்தரவள்ளியோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். யோ, நானே விருப்பப்பட்டு இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னையா இத பத்தி? நீ பேசாம போயிடு. அது எப்படி பங்காளி விட்டுட்டு போக முடியும்? நீ என்ன யாரோ எவரோவா? என் பங்காளியா, என் அருமை அருணாச்சலம் பெத்த தங்க பிள்ளையா நீனு. ஏமா இந்த அநியாயத்தை எல்லாம் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா என்ன? யோ, நீ என்னத்துக்கு இப்ப இதெல்லாம் படம் பிடிச்சிட்டு இருக்க? ஆஃப் பண்ணியா? ஏய், என்ன வர வர நாக்கு நீளுது? என்ன பயம் விட்டு போச்சா? அப்படியே ஒரு போர் போய். அவ ஏன் பொண்டாட்டி? உனக்கு தைரியம் இருந்தா என் கிட்ட பேசு. ஏன் முன்னாடியே கை ஓங்கிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி உலகத்துல இல்லாத பொண்டாட்டியடா. என்னதான் விளக்கமத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டி விட்டாலும் விளக்கமறு தான்டா. உன் பொண்டாட்டி வேலைக்காரி தான்டா. இவளுக்கு பெருமை ஒரு கேடாக்கும். இப்போ உன் முன்னாடியே உன் பொண்டாட்டி அடிக்கிறடா. நீ என்ன பண்ணாலும் பாக்கலாம்டா. ஏய், ஏடா பாத்துட்டு இருக்கீங்க? வாங்கடா. ஏய் ஏய், ஏய், எந்திரா. ஏய், ஏய், எந்திரா. ஏய், அவனை விட்டு. ஐயோ, மிதிச்சு சாவச்சிருவேன். ஏய், நில்றா. எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? பங்காளி அண்ணா பாக்கடா. உன்னை இங்கேயே வெட்டி போட்டுருவேன். ஏய்,